Dear students, welcome to biology class. Today we have see unit 22 World of Microbes. What is the meaning of microbes? Microbes means very small organism. Didn't see the organism or naked eye. Didn't see the naked eye. நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ணால் பார்க்க முடியாத ஆர்கானிசம்க்கு தான் என்ன பேர்? மைக்ரோப்ஸ்னு பேர். ஓகேவா? see the introduction. Microbiology is a Greek words. Microbiology என்ன வேர்டு? Greek word. Microbiology introduction பார்க்கலாம். Microbiology Greek word. Micros means what? Small. Micros என்னது? Very small. Micros means very small. And bios means life bearing. Bios means life bearing. Bios means life bearing. And logy means steady. Logy means steady. Totally microbiology na small life bearing animals. அதை பற்றி என்ன பண்ணுறது? டீட்டெயிலாக ரீட் பண்ணுறதா, டீட்டெயிலாக படிக்கிறது தான் என்னது? மைக்ரோபயாலஜி. மைக்ரோபயாலஜி இஸ் a branch of biology that deals with living organisms of microscopic size. எப்படி இருக்கும்? மைக்ரோஸ்கோபிக் சைஸில் இருக்கும், அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை பற்றி படிக்கிறது தான் என்னது? மைக்ரோபயாலஜி. ஓகேவா? which include bacteria, fungi and protozoa, algae and viruses. எதெல்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்? பாக்டீரியா, ஃபங்கை, சம் ஆல்கே ஒன்லி. இஸ் நாட் ஆஃப் ஆல் த டைப் ஆஃப் ஆல்கே. எல்லா ஆல்கேவும் கிடையாது, ஒரு சில ஆல்கே மட்டும், அது மைக்ரோஸ்கோபிக் ஆல்கே மட்டும். அண்ட் தென் புரோட்டோசோவா அண்ட் வைரஸஸ். தீஸ் ஆர் microbes animals. Microbes animals are organisms. ஓகேவா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? மைக்ரோபியல் அனிமல்ஸ் ஆர் ஆர்கானிசம் சொல்லுவாங்க. என்னென்னதுன்னா பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே அண்டு புரோட்டோசோவா, வைரஸஸ். தீஸ் ஆர் மைக்ரோபியல் ஆர்கானிசம்ஸ். ஓகே. Microbes are found in habitat like terrestrial, aquatic, atmospheric or in living hosts. எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா மைக்ரோப்ஸ் ஆர் ஃபவுண்ட். வேர் இஸ் லிவ்ட் திஸ் ஒன் ஹேபிட்டேட்? என்ன எப்படி எந்த மாதிரி ஹேபிட்டாட்டில் இருக்கும் அப்படின்னா டெரஸ்ட்ரியல். ஹேபிட்டேட் மீன்ஸ் லிவிங் பிளேஸ். டெரஸ்ட்ரியல்னால் காடுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற அது சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா லேண்ட். அண்ட் தென் அக்வாட்டிக்னா வாட்டர், லிவ் இன் வாட்டர். அண்டு அட்மாஸ்பரிக் சரௌண்டிங்ஸ். அட்மாஸ்பியர் காற்று வளிமண்டலம் சொல்லுவாங்க இல்லையா, that is atmospheric. and living host, some other animal host cellsல. hostனா other organism மேலே ஒட்டிட்டு இருக்கும். ஓகேவா? this is living place of microbes. okay. some of them survive in extreme environments. சில மைக்ரோப்ஸ் எப்படி இருக்குன்னா, extreme means very cold or very hot. that is the extreme environments like hot spring, ரொம்ப வெப்ப காற்று இருக்கிறது, ஐஸ் சீட்ஸு, வாட்டர் பாடிஸ் வித் ஹை சால்ட் கண்டென்ட். சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற வாட்டர் பிளேசஸ் அண்ட் லோ ஆக்சிஜன். சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்காது? ஆக்சிஜன் அதிகமாக இருக்காது. ஸோ லோ ஆக்சிஜன் இருக்கிற பிளேஸ். அண்ட் இன் ஆரிட் பிளேசஸ். ஆரிட்னா ட்ரை பிளேசஸ். சம் ட்ரை பிளேசஸ். there are less water, limited water only present here, that area. That type of area lived some microbes. மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையும் வரும். அதாவது சிலது வந்து என்ன பண்ணும், சில மைக்ரோப்ஸ் எப்படிலாம் லிவ் பண்ணும் அப்படின்னா, எவ்வளோ ஹாட் ஸ்ப்ரிங்காக இருந்தாலும் சரி, ஐஸிட் அதாவது ரொம்ப பனிக்கட்டியாக இருக்கிற இடம் இருந்தாலும் சரி, வாட்டரில் வந்து என்ன இருக்குன்னா நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கிற ஏரியாவாக இருந்தாலும் சரி, வறட்சியாக இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, லிமிட்டட் வாட்டர் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அங்கே எல்லாமே என்ன பண்ணும், இந்த மைக்ரோப்ஸ் வந்து லீவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, some of the microorganisms are beneficial. Some of the microorganisms are beneficial. Benefit for to us. நமக்கு
ஹெல்ப் ஆகும். அண்ட் தே ஆர் யூஸ்ட் இன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்டு. என்னென்ன யூஸிங் ஆகுது? கர்டு, ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்ட், பிரெட், சீஸ், ஆல்கஹால், பெவரேஜஸ், வேக்சின்ஸ் அண்டு விட்டமின்ஸ். Some microorganism used in this type of things. இந்த திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது? ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது. While some others are harmful, causing diseases to plants, animals, including human being. Some only for beneficial, but some of the microbes give a harmful of other animals and human being and plants also. சிலது என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸுக்கும் சரி அனிமல்ஸுக்கும் சரி என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ம்ஃபுல், அதாவது என்ன டிசீஸை உருவாக்கும். ஓகேவா? In this lesson will explore the beneficial and harmful effects of microbes in relation to welfare of humankind. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்க்கு இந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பெனிஃபிஷியல் தருது, என்ன ஹார்ம்ஃபுல் எஃபெக்டை கொடுக்குது, அதை வச்சு இந்த லெசனில் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு talk about microbes-ஓட types. Microbes and their types. என்னென்ன டைப்ஸில் மைக்ரோப்ஸ் இருக்குது? ஓகேவா? Same. Microorganism differ from each other in size. அதாவது ஒவ்வொரு மைக்ரோ ஆர்கனிசம் சொன்னோம் இல்லையா, என்னென்ன இருக்கும்? பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, புரோட்டோசோவா, வைரஸஸ் சொன்னோம் இல்லையா. இது எல்லாமே என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர், ஒன்றை விட்டு ஒன்றுன்னு என்ன பண்ணும்? டிஃப்ரெண்ட். ஓகேவா? அதனோட சைஸ், தட் அவுட்டர் சைஸ் அண்ட் மார்ஃபாலஜி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹேபிட்டாட் மீன்ஸ் லிவிங் பிளேசஸ். அண்ட் மெட்டபாலிசம் மீன்ஸ் inside having some chemical activity, no, and the reaction என்ன பண்ணும்? differ from one organism to other. okay va? Okay. And then microbes may be unicellular. Some microbes may be unicellular. Uni means single cell, unicellular. Example, bacteria. And then some of multicellular. Multicellular means more than one cell. That is called a multicellular level. More than one cells that is present in a organism. That is called a multicellular. Example, fungi. Another one, acellular. Acellular means didn't have a cell formation. That is called a acellular. Okay, va? Microbes may be divided unicellular, multicellular and acellular. எதை பேஸ் பண்ணி? based on cells. Multicellular, unicellular, acellular. Unicellular means only one cell present. That is called a unicellular. More than one cell means multicellular. Acellular means not composed of cells. Didn't have a cells. That is called a acellular. Okay va? Example, virus. Next, types of microbes include என்னென்ன சொல்லலாம்? bacteria, virus, fungi, microscopic algae and protists. These are microbes types. These are microbes types. What are the types of microbes? Bacteria, virus, fungi, microscopic algae and protists. These all are microbes animals. Okay ba? Next, first, bacteria. Bacteria are microscopic single-celled prokaryotic organism. First one, bacteria. Microscopic. நம்ம படிக்கிறதே எதை பற்றி படிக்கிறோம்? மைக்ரோஸ்கோபிக் அனிமல் இல்லையா? ஸோ மைக்ரோஸ்கோபிக் பாக்டீரியாவை என்ன பார்க்க முடியாது? கண்ணில் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும். சிங்கிள் செல், ஒன்லி ஒன் செல் present. And then pro means didn't have a nucleus. Didn't have இல்லை, ப்ரோனா முன்னாடின்னு அர்த்தம். கேரியோட்டிக்னா நியூக்ளியஸ். கேரியோட்னா உள்ளே இருக்கிற நியூக்ளியஸ். ப்ரோனா முன்னாடி, நியூக்ளியஸ்க்கு முன்னாடின்னு அர்த்தம். அதாவது நியூக்ளியஸ் இல்லை, உண்மையான நியூக்ளியஸ் இல்லைன்னு அர்த்தம் இருக்குது. ஓகேவா? கேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் வித்தவுட் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் இங்கே கிடையாது. பாக்டீரியாவில் என்ன கிடையாது? நியூக்ளியஸ் கிடையாது. அண்டு அதர் செல்ஸ் ஆர்கனல்ஸ் என்ன இருக்குது?
without a nucleus and other cell organelles வந்து நிறைய இருக்காது. ஓகேவா? Although majority of bacterial species exist as a single celled form. மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா ஹேவிங் சிங்கிள் செல், ஒரே ஒரு செல் தான் இருக்கும். சம் ஆஃப் டு பி ஃப்ளம்மண்டஸ். ஃப்ளம்மண்டஸ் மீன்ஸ் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். சிலது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளம்மண்டஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேவா? த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃப்ளம்மண்டஸ் ஆஃப் லூஸ்லி ஜாயிண்ட் செல்ஸ். லூஸாக ஜாயிண்ட் செல்ஸ் வந்து லூஸாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். தட் இஸ் கால்டு ஃப்ளம்மண்டஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? The size varies from less than எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 to 10 மைக்ரோமீட்டர். அதனோட லென்த்து இதுதான் லென்த்து. 1 to 10 மைக்ரோமீட்டருக்கும் என்ன லெஸ் தேன் குறைவாக தான் இருக்கும். அண்ட் தென் வித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 0 to 1 இதை வித்து 0 to 1 மைக்ரோமீட்டர் அவ்வளோதான் இதனோட வித்து இருக்கும். அதுக்கும் குறைவாக தான் இதனோட வித்து இருக்கும். ஓகேவா? அதாவது அதனோட அகலம் சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ இருக்கும். ஓகேவா? பாக்டீரியா மே பி மோட்டில். சம் பாக்டீரியாவும் மோட்டில் மீன்ஸ் மூவபிள், மூவிங் பிளேஸ், some moved one place to another place and some are non-motile. Non-motile means is not a move. சிலது வந்து என்ன பண்ணாதுன்னா மூவ் ஆகாது. ஓகேவா? ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால் ஃப்ளெஜெல்லா. இந்த பாக்டீரியாவுக்கு என்ன இருக்குன்னா மூவிங் ஆப்ஜெக்ட், அந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அதுக்கு நேம் என்ன அப்படின்னா ஃப்ளெஜெல்லா. அதுதான் இதோட ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். ஆர் ஃபவுண்ட் ஆன் த செல் சர்ஃபேசஸ் ஃபார் மோட்டிலிட்டி. இங்கே இப்போ பிக்சரை பார்த்தா தெரியும், இங்கே ஃப்ளெஜெல்லம் இருக்கும். திஸ் இஸ் அ ஃப்ளெஜெல்லம். இங்கே இருக்கு இல்லையா, இது ஃப்ளெஜெல்லம். ஓகேவா? This is a special structure of motility, movable. This is a movable or moving organs. Okay. Next, shapes of bacteria. Based on the shapes, bacteria are grouped as 3. How many shapes? 3 shapes. It is spherical and rod and spiral. Spherical, rod and spiral shape. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பெரிக்கல், ராட் ஷேப் அண்டு ஸ்பைரல் ஷேப். ஃபஸ்ட்டு ஸ்பெரிக்கல் ஷேப். திஸ் இஸ் அ ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் அஸ் கோக்கி. ஸ்பெரிக்கல் ஷேப்டு பாக்டீரியா கால்ட் அஸ் கோக்கி. இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கோக்கி. It is a group of cells that is called கோக்கி. இங்கே குரூப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னதுன்னா கோக்கி. that is plural form. or coccus for a single cell. Only one spherical shape bacteria means that is coccus. single cell-ஆக இருந்துச்சுன்னா single bacteriaனா அதுக்கு பேர் என்னது coccus. plural formனா கோக்கி. ஓகேவா? and then second rod shaped bacteria. Rod shaped bacteria called as bacilli. Rod shaped bacteria பேர் என்னதுன்னா bacilli. So the group of rod shaped bacteria bacilli, and then or single cell, that is only one means bacillus. only one means ஒன்னே ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு என்னது bacillus. ஓகேவா? தேர்டு ஸ்பைரல் shape. See, this is third one, spiral shaped. Okay, bacteria is called spirilla. Okay, and then or spirillum. Only one means that is spirillum. Okay, based on shape, bacteria divided in 3 group. What are the 3 group? And then 3 group means Koki, that is Coccus, Bacillus and Spirillum. 3 is based on shape, divided in bacteria. 3 division சொல்றாங்க based on shape. அதை பொறுத்து 3 division. Okay வா? See the, do you know Anton von Leeuwenhoek? Anton von Leeuwenhoek is a scientist. Okay va? Leeuwenhoek, the first microbiologist. Who is the first microbiologist designed in own microscope? யார் first microscope first design பண்ணாங்க அப்படின்னா Anton von Leeuwenhoek.
cook. ஓகேவா? And then in year 1674 he took plague. அவரோட பல்லில் சிதைவாக இருக்கும் இல்லையா, டீத்தில் வந்து உடஞ்சி போயிருக்கும் இல்லையா, that took in plague from his own teeth and observed it under the microscope. மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாரு, அந்த உடஞ்ச பல் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறாரு. he was astonished. அதில் என்ன கண்டுபிடிச்சார், நிறைய பார்த்தாரு. to see many tiny organisms moving around. அந்த பிளேக்கெட் சுற்றி என்ன பண்ணிச்சு, பெரிய டைனி ஆர்கனிசம் மூவிங் அரவுண்ட், அதில் ரவுண்ட் ஆகிட்டு அப்படியே சுற்றிகிட்டே இருந்துச்சு. which was otherwise invisible to naked eyes. that type of organism didn't visible to naked eye. கண்ணில் பார்க்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து மைக்ரோப்ஸ் கண்டுபிடிச்சது ஆண்டன் வான் லூவென்ஹூக். ஓகேவா? அண்ட் இயர் 1674. okay, next structure of bacteria. see the structure of bacteria. இங்கே பிக்சர் பார்த்தா தெரியும் what is the structure present in the bacteria. see the structure. this is a structure of bacterial cell. ஓகேவா? bacterial cell has cell membrane. bacterial cell present in cell membrane. see this is a cell membrane. இங்கே இருக்கு பாருங்க, this is a cell membrane. ஓகேவா? cell membrane present covered by strong ridged cell wall. இது எப்படி இருக்கும், நல்லா ஹார்ட், வெரி ஹார்ட் செல் வாலான செல் மெம்பரைனால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இங்கே செல் மெம்பரைன் உள்ளே இருக்கிற செல் மெம்பரைன் இருக்கு இல்லையா, அந்த செல் வால் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த செல் வால் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரிட்ஜ்னா வெரி ஹார்ட். ஓகேவா? வெரி ஸ்ட்ராங். ஓகேவா? அண்ட் தென் in some bacteria outside the cell wall there is an additional slimy protective layer called capsule. ஒரு சில எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஸ்லிம்மி ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்காது. ஆனால் சம் பாக்டீரியல் செல் present this type slimy protective layer. another one layer that is called capsule. இங்கே இருக்கும் பாரு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, this is called capsule. ஓகேவா? what is the use of capsule? made up of polysaccharides. இந்த கேப்சூல் எதால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பாலிசாக்ரைட்ஸ், காம்பவுண்ட் சுகரால் ஆக்கப்பட்டிருக்கும். அதாவது நிறைய பாலிசாக்ரைட், நிறைய கூட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. மேடப் ஆஃப் காம்பவுண்ட் சுகர். ஓகேவா? எல்லா பாக்டீரியாவும் இது மாதிரி இருக்காது. சம் பாக்டீரியா ஒன்லி ப்ரெசன்ட். ஓகே. அண்ட் தென் the plasma membrane enclose the cytoplasm incipient nucleus. இங்கே இருக்கும் பாருங்க, இது நியூக்ளியஸ் இருக்கும், இங்கே இருக்குது. ஆனால் என்ன இருக்காது அப்படின்னா ட்ரூ நியூக்ளியஸ் இல்லை. இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் இஸ் நாட் அ ட்ரூ நியூக்ளியஸ். குரோமோசோம்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த பிளாஸ்மா மெம்பரைன் சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் இருக்காது. அதாவது நியூக்ளியாய்ட் இருக்கும். நியூக்ளியாய்டுனா நியூக்ளியஸ் நியூக்ளிக் மெட்டீரியல் ஒன் டைப் ஆஃப் நியூக்ளிக் மெட்டீரியல் தான். ஆனால் நியூக்ளியஸ் ட்ரூ நியூக்ளியஸ் கிடையாது. அதுதான் என்னது அப்படின்னா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். ஓகேவா? ரைபோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ விச் சர்வ்ஸ் as genetic material. உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ரைபோசோம்ஸ் இருக்கும் அண்ட் தென் டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இங்கே இந்த இதில் டிஎன்ஏ, இங்கே இந்த இதில் டிஎன்ஏ குரோமோசோம்குள்ளே டிஎன்ஏ ப்ரெசண்ட் ஆகிருக்கும். திஸ் இஸ் அ ஆக்ட் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் transfer the carriers of one organism to another organism, no? That is called a genetic material. Okay, and then ribosomes are the site of protein synthesis. அங்கே ரைபோசோம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரைபோசோம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு இதனோட யூஸ் ஆகும். ஓகேவா? the lack of membrane bound organelles. மேக்ஸிமம் மல்டி செல்லுலாரில் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கனல்ஸ் உள்ளே ஆர்கனல்ஸ் இருந்துச்சு. ஆர்கனல்ஸ்னால் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரைபோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, இது எல்லாமே என்னதுன்னா செல் ஆர்கனல்ஸ். இந்த செல் ஆர்கனல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள செல் ஆர்கனல்ஸுக்கு சுற்றி என்ன பண்ணியிருக்கோம், அவுட்டர் வால் இருக்கும். இது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா இது சுற்றி இது இந்த மாதிரி இப்படி செட் இருக்கும். இது உள்ளே இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது பவுண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இங்கே கிடையாது. ஓகேவா? அண்ட் தென்
in additional into this small extra chromosomal circular DNA called plasmid. இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், இது பிளாஸ்மிட். இங்கே இதில் என்ன இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். பிளாஸ்மிட் இஸ் ஃபவுண்ட் இன் த சைட்டோபிளாசம். இந்த பிளாஸ்மிட் எங்கே இருக்கும்? நீங்கள் சைட்டோபிளாசம், இது ஃபுல்லாகவே சைட்டோபிளாசம் தான். இது ஃபுல்லாகவே உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸும் இது வந்து என்னது அப்படின்னா எல்லாமே சைட்டோபிளாசம் தான். சைட்டோபிளாசத்தில் தான் இந்த பிளாஸ்மிட் இருக்கும். ஓகேவா? see the picture again. This is cell wall, capsule, endospore, flagellum moving object. This is plasmid, chromosome and ribosome. Cytoplasm is entire fully here having fluid material. So that is cytoplasm. This is a villi. And then cell membranes inside have. Okay va? Next viruses. Next microbes, viruses. The term virus is a Latin word la enna venom. Virus na enaduna venom. Virus means venom or poisonous fluid. Poisonous na விஷத்தன்மை உள்ள திரவம் அர்த்தம். ஓகேவா? வைரஸ் அப்படின்னா என்னதுன்னா லாட்டினில் வினூம். ஓகேவா? வினூம்னா என்ன மீனிங்னா பாய்சனஸ் ஃப்ளூயிட், விஷத்தன்மையுள்ள திரவம் அப்படின்னு அர்த்தம். வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார். Viruses are non-cellular, didn't have a cell structure, cell formation structure. And then self-replicating parasites. Self-replicating, it is a copy for the cell. என்ன பண்ணுவோம்? தன்னை மாதிரியே என்ன பண்ணும்? காப்பி பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கும், அந்த ஹேபிட் இருக்கும். அது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங். parasites means attaching or live on other animals. Parasites means attaching or live on other animals. That is called a parasites. Live on host cells. இன்னொரு host cellல வளரும், அதுக்கு பேர் என்னதுன்னா parasites. Virus meaning poisonous fluid, and then virus are non-cellular self-replicating parasites. They are made up of a protein. அதனோட பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா made up of protein that covers a central nucleic acid. ப்ரோட்டீன் ஃபுல்லாக சுற்றி இருக்கும். அந்த சென்ட்ரல் என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ப்ரோட்டீனை சுற்றி அதனோட பாடி எப்படி இருக்குன்னா ப்ரோட்டீனால் ஆக்கப்பட்டிருக்கும். அண்ட் தென் இந்த மிடில் பிளேசஸ் ஹேவிங் நியூக்ளிக் ஆசிட் மாலிக்யூல்ஸ். என்னென்ன நியூக்ளிக் இருக்கும்? RNA ஆர் DNA, ரிபோ நியூக்ளிக் ஆசிட் ஆர் nucleic acid, ribonucleic acid or dinucleic acid. ரெண்டில் எது வேணாலும் இருக்கும், RNA or DNA. Next, the amount of protein virus from 60 to 94%. அங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வைரஸில் ப்ரோட்டீன் மெட்டீரியல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 60லேருந்து 95%. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் இஸ் நியூக்ளிக் ஆசிட். மீதி இருக்கிறது தான் என்னது அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். மேக்ஸிமம் அங்கே என்ன தான் அதனோட பாடி ஃபுல்லாக எதால் தான் ஆக்கப்பட்டிருக்கும்? ப்ரோட்டீனால் தான் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட் இஸ் எய்தர் டிஎன்ஏ மீன்ஸ் டிஎன்ஏ இருக்கும் ஒரு சில வைரஸஸில். எக்ஸாம்பிள் பேக்டீரியோபேஜ் மீன்ஸ் பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணும் இல்லையா, தாக்கும் இல்லையா, அந்த வைரஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பாக்டீரியோபேஜ். அதாவது பாக்டீரியாவுக்கு ஹார்ம்ஃபுல் டிசீசஸ் கொடுக்குறது, அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பாக்டீரியோபேஜ். அண்ட் தென் ஆர்என்ஏ எதில் இருக்கும் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோன்னா தெரியும், புகையிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, புகையிலை பல வண்ண நோயின்னு சொல்லுவாங்க. இது டொபாக்கோட எஃபெக்ட் ஆன வைரஸ் RNA. இந்த வைரஸ் பேர் TME வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டொபாக்கோவை எஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? டொபாக்கோவை எஃபெக்ட் பண்ணும், அதுக்கு பேர் டொபாக்கோ மொசைக் வைரஸ். அதாவது புகையிலையை தாக்குற வைரஸ்க்கு பேர் TME. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா RNA நியூக்ளிக் மெட்டீரியல் இருக்கும். புரியுதா?
இப்போ பாக்டீரியோ பேஜை தாக்குற வைரஸில் என்ன மெட்டீரியல் நியூக்ளிக் மெட்டீரியல் இருக்கும் அப்படின்னா டிஎன்ஏ இருக்கும். ஓகேவா? ஆர்என்ஏ எதில் இருக்கும் அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸில் எது என்ன இருக்கும்? ஆர்என்ஏ நியூக்ளிக் மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எ சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கல் இஸ் ஆஃபன் கால்ட் அ வைரியான். இது 2 மார்க் கொஸ்டின். வைரியான் மீன்ஸ் எ சிம்பிள் வைரஸ் பார்ட்டிக்கல் ஆஃபன் கால்ட் எ வைரியான். ஓகேவா? வைரியான் என்னதுன்னா சிம்பிள் பார்ட்டிகல்ஸ். அதுக்கு பேர் என்னதுன்னா வைரியான். they grow and multiply only in living cells. இது என்ன பண்ணும் அப்படின்னா living cells மட்டும் எங்கே மட்டும்தான் க்ரோ ஆகும்னா they grow only living cells. living cellஸில் மட்டும்தான் என்ன பண்ணும்? க்ரோ ஆகும். they are the smallest among the infective agents varying over a wide range from 18 to 400 nanometer. இருக்கிறதுலே இதுதான் என்னது? ஒரு மற்ற ஆர்கனிசம் இன்ஃபெக்ட் பண்ணுறது இதுதான் வெரி வெரி ஸ்மால். திஸ் நேனோமீட்டர் அளவு. நேனோமீட்டரில் இருக்கிற ரொம்ப ஸ்மால் அளவு இல்லையா? அந்த அளவு இது இருக்கிற வைரஸ்லேயே இதுதான் ரொம்ப சின்னது, அளவில் சின்னது. அஃபெக்ட் பண்ணுற மற்ற ஆர்கனிசமில் அஃபெக்ட் பண்ணுறது. they can live in plants, animals, human being and even bacteria. எங்கெல்லாம் அது லிவ் பண்ணும் அப்படின்னா யார் யார் மேலெல்லாம் லிவ் பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, ஹியூமன் பீயிங், பாக்டீரியா, இங்கே எல்லாமே இந்த வைரஸ் இந்த வைரியான் லிவ் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் they can be only easily transmitted from one host to another. என்ன பண்ண முடியும்னா ஒரு ஹாஸ்ட்லேருந்து அனதர் ஹாஸ்டில் ஈஸியாக என்ன பண்ணும்? டிரான்ஸ்மிட்டட் ஆகும். ஈஸியாக ஈஸியாக போகக்கூடியது. ஒரு காஸ்ட்லேருந்து இன்னொரு காஸ்ட்டுக்கு போகும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். என்னென்ன கேரக்டர் இந்த வைரஸ்க்கு இருக்குது அப்படின்னா வைரஸ் எக்ஸிபிட்ஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். இது மெயின் கேரக்டர். லிவிங் வைரஸ்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா லிவிங் கேரக்டரும் இருக்கும் அண்ட் தென் நான் லிவிங் கேரக்டர் இருக்கும். வாட் ஆர் த லிவிங் கேரக்டர்ஸ் present of virus? என்னென்ன லிவிங் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா they have the nucleic acid. கம்பல்சரி நியூக்ளிக் ஆசிட் இருந்தால் தான் என்ன பண்ணும்? the transport the one organism to another future organismக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெரியட்ஸ், ஏதாவது ஹெரிடிட்டி கேரக்டர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ they have present in DNA and RNA. ஓகேவா? that is the genetic material that can replicate. டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் என்ன ஆகுது? ரிப்ளிகேட் ஆகிற கேரக்டர் கெப்பாசிட்டி இந்த இந்த வைரஸ்க்கு இருக்குது. அது மெயின் லிவிங் கேரக்டர் ஆஃப் வைரஸ். நெக்ஸ்ட்டு they can multiply in living cells of the host. செல்லில் என்ன பண்ணுதுன்னா மல்டிப்ளை ஆகுது. லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ they can multiply of living cells. ஓகேவா? they can attack specific host. சம் ஹோஸ்ட்டை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அட்டாக் பண்ணும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்? டொபாக்கோ மொசைக் வைரஸ், பாக்டீரியா பேஜஸ் சொல்கிறோம் இல்லையா? சம் ஹோஸ்ட்டை மட்டும்தான், அதாவது சம் விருந்தோம்பிகளை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதை அட்டாக் பண்ணும். ஸோ இது எல்லாமே என்னது அப்படின்னா லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸோட லிவிங் கேரக்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நான் லிவிங் கேரக்டர்ஸும் இருக்குது சிலது. ஓகேவா? viruses remain as inert material outside the host. லிவிங் செல்லாக இருந்துச்சுன்னா எங்கே இருந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா they can grow. எங்கே இருந்தாலும் என்ன பண்ணால் அதுக்கு ஃபுட்டு கிடைச்சா எல்லாம் கிடைச்சா என்ன பண்ணால் they can grow. பட் வைரஸ் ரிமைனஸ், அதாவது ஹோஸ்ட் செல்லில் இல்லாமல் அவுட் சைடில் இருந்துச்சுன்னா they can grow. என்ன ஆகாது? அது என்னது? இன்னட் மெட்டீரியலாக இருக்குது. இன்னட் மெட்டீரியல்னால் இட்ஸ் நான் லிவிங் மெட்டீரியல் கெப்பாசிட்டியாக இருக்கும். புரியுதா? அதாவது லிவிங் திங்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா எங்கே இருந்தாலும் என்ன பண்ணணும் அது லீவ் பண்ணணும் இல்லையா? அதோட சர்வே அதனுடைய கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா லீவ் பண்ணணும் இல்லையா? ஆனால் இந்த வைரஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹோஸ்டல்லிருந்து வெளியில் வந்துருச்சு, அவுட் சைடில் வந்துருச்சு அப்படின்னா அது என்னவா ஆக்ட் ஆகிடும் அப்படின்னா இன்னட் மெட்டீரியல் மீன்ஸ் நான் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸ். இப்போ ஸ்டோன்லாம் வெளியில் இருந்தால் நம்ம போட்ட படியே இருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி என்ன ஆகும்னா இன்னட் மெட்டீரியல் கேரக்டரை
கேரக்டராக தான் அது ஆக்ட் ஆகும். ஓகேவா? காஸ்ட்லேருந்து வெளியில் வந்துச்சு, அதாவது விருந்தோம்பிலேருந்து வெளியில் வந்துச்சுன்னா இன்னொரு செல்லில் இன்னொரு பாடியில் ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து வெளியில் வந்தாவே இது என்ன பண்ணும், நான் லிவிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஆர்கானிசமாக மாறிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, they are devoid of cell membrane and cell wall. என்ன பண்ணாது அப்படின்னா, என்னோட பாடியில் செல் வாலும் செல் மெம்பரைன் இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளே என்ன இருக்குன்னா அந்த செல் இதெல்லாம் பாக்டீரியாலாம் செல் மெம்பரைன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இங்கே என்ன இருக்காது யார் டிவோய்ட் ஆஃப் செல் மெம்பரைன் அண்டு செல் வால். செல் மெம்பரைனும் செல் வாலும் என்ன இருக்காது, இந்த வைரஸில் இருக்காது. டிவைட் டிடன்ட் ஹாவ் அ செல் மெம்பரைன் அண்டு செல் வால் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, viruses are devoid of cellular organelles like ribosomes, mitochondria. உள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா ஆர்கனிசமுக்கும் உள்ளே என்ன இருக்கும், செல்லுலார் ஆர்கனல்ஸ், செல் இருக்கிற எல்லா ப்ரெசன்ட் செல் மீன்ஸ் தட் இன்சைட் ஹேவிங் ஆர்கனல்ஸ். நிறைய ஆர்கனல்ஸ் இல்லைனாலும் குறைவாவது என்னாலுது செல்லுலார் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஆனால் வைரஸ் ஆர் டிவாய்ட் மீன்ஸ் டிடன்ட் ஹாவ். ஓகேவா? absence of cellular organelles. என்னென்னலாம் செல்லுலார் ஆர்கனல்ஸ், ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன இருக்காதுன்னா இங்கே இருக்கவே இருக்காது, ஆப்சென்ட். ஓகேவா? ஸோ இட் இஸ் டிவோய்ட் ஆஃப் செல்லுலார் ஆர்கனல்ஸ். நெக்ஸ்ட்டு, they can be crystallized. Crystallized means நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் லிவிங் திங்ஸ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா படிகம்னு சொல்லுவாங்களே. இப்போ சால்ட் எப்படி ஆகும், கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலேயே அப்படியே மேலே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா. இப்போ சால்ட்டு கீழே ஒரு லேயர் இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு லேயர் அப்படியே வரும் இல்லையா, படிகமாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ சூடம் எப்படி அப்படியே லேயராக இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா படிகமாக்க முடியும், கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும். நான் லிவிங் திங்ஸை தான் அந்த மாதிரி கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும், லிவிங் திங்ஸை கிறிஸ்டலைஸ் பண்ண முடியாது. ஸோ இது நான் லிவிங் கேரக்டர். So virus is a border of living. Virus is a border of living and a non-living character of microorganism. That's all today class, and then let us continue the next video. Thank you children.